அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். முதலிலே நீகம் நகர சபையின் சார்பிலும் ஐரோப்பிய தமிழர்கள் சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு மேலாக தமிழக மக்கள் விடுதலை கழகம் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் சார்பிலே உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வானது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, ஒரு முக்கியமான நிகழ்வாக எங்களுடைய அரசியல் பயணத்திலே, எங்களுடைய சமூக பயணத்திலே, எங்களுடைய வாழ்க்கையின் பயணத்திலே ஒரு பதிவாக இருக்கின்ற ஒரு நாளாக நான் பார்க்கின்றேன். அந்த அளவிலே 1958, 77ஆம் ஆண்டு, 83ஆம் ஆண்டு சொல்லக்கூடிய இனக்கலவரங்கள், அதிலே பாதிக்கப்பட்டு இறந்தவர்கள், 83ஆம் ஆண்டு பின்னர் ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலை மாற்றங்கள், இயக்கங்கள் என்று சொல்லக்கூடிய இளைஞருடைய அந்த முற்போக்கான ஒரு வேகம், அதன் பின்னர் ஆயுத போராட்டம், இன்று எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் எத்தனையோ மக்களை, எங்களுடைய அருமையானவர்களை, சமூக சமுதாய சமய தலைவர்கள், கல்விமான், என்னுடைய பாடசாலை அதிபர் ஆனந்தராஜா உட்பட, சென்ட்ரல் காலேஜ், கோபாக் கிறிஸ்டியன் காலேஜ் பிரின்சிபல்ஸ்மார் என்று சொல்லக்கூடிய பல பேர் இதை நாங்கள் இழந்திருக்கின்றோம். இது எங்களுக்கு கிடைத்த வெற்றியா தோல்வியா என்று சொல்லி நாங்கள் ஆராயும் நேரம் அல்ல. ஆனாலும் ஒவ்வொருவரும் தங்கள் கஷ்டங்கள், கடினமான பாதைகள், துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள், வேதனைகளுக்கு மத்தியிலே அவர்கள் பட்டுக்கொண்ட அந்த இக்கட்டான சூழ்நிலை, அவருடைய வேதனைகள், அதுக்கு மேலாக அவருடைய தியாகங்கள் அனைத்தையும் நாங்கள் நினைவு கூற வேண்டும். நாங்கள் வாழும் பொழுதுதான் ஒருவரை வாழ்த்த வேண்டும். ஆனாலும் இவ்வளவு மக்களையும் நாங்கள் இறந்து விட்டோம். இறந்த மக்களை நாங்கள் நினைவு கூற வேண்டும். ஏன் என்று சொன்னால், அடுத்த சந்ததிக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விழுமியம், ஒரு ஹெரிட்டேஜ் என்று சொல்லக்கூடியது இந்த நினைவு. இந்த மக்களுக்கு, இந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இந்த வரலாறு தெரிய வேண்டும். ஆனால் ஓரளவு சந்தோஷம் ஏனென்று சொன்னால், மத்திய நாடுகளை நாங்கள் உலகத்தில் இருந்து வந்த பலவிதமான அகதிகள் மத்தியில் நான் வேலை செய்திருக்கின்றேன். அந்த நாட்டு மக்களை பார்க்கும் பொழுது எங்களுடைய மக்கள் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள், கொஞ்சம் விசேஷமானவர்கள். ஏன்னு சொன்னால், அவர்கள் எல்லோருமே அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளார்கள். குழந்தைகள் முதல் இளைஞர் முதல், ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி, தலைவர்கள் என்று சொல்லி, முழுதாக பணியாற்ற வந்திருக்கிறவர்கள் அனைவருமே ஒரு காலகட்டத்திலே சிந்திக்கின்றார்கள். இது ஒரு புனிதமான போராட்டம். நான் இதை புனிதமான போராட்டம் என்று சொல்லும் பொழுது, ஏற்கனவே இது ஒரு ஜிஹாதி, அதாவது மத்திய கிழக்கு நாடுகளிலே நடக்கிற போராட்டம் போல அதை திரிவுபடுத்த நினைத்தார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இது உங்களுக்கும் தெரியும், ஒவ்வொரு தமிழர் தன்னை தன்னுடைய இனத்துக்காக, தன்னுடைய மண்ணுக்காக அவன் அர்ப்பணிக்க வரும்பொழுது அவன் அதை ஒரு புனிதமான நோக்கத்தோடு தான் வந்தான். அது எந்த இயக்கமாக இருக்கலாம், எந்த அமைப்பாக இருக்கலாம், தனிப்பட்ட முயற்சியாக, ஆனால் அந்த நோக்கம், அந்த சிந்தனை புனிதமான, அதை நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இன்று நான் இங்கே நிற்பதற்கு ஒரு முக்கியமான காரணம், 33 வருடங்களுக்கு பின்னர் எனக்கு ஒரு சிறிய ஒரு பதவி உயர்வு கிடைத்து என்று சொல்லலாம். பின்னணியிலே இருந்து வேலை செய்ய எனக்கு முன்னிலையை கொண்டு விட்டார்கள். அதாவது புரோட்டனுடைய பேச்சாளராக நியமித்தார்கள். அதன் அடிப்படையிலே இலங்கையிலே நடந்த 8வது மாநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த மாநாட்டிலே உள்ள விசேஷம் என்னென்று சொன்னால், மாற்றம், முன்னோக்கி செல்வது. அங்கே சொன்னார்கள், 1990ஆம் ஆண்டில் இருந்து 2010ஆம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் சகல தோழர்கள், எங்களுடைய கழக மக்களிடம் நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். அப்பொழுது லண்டனில் இருந்து நாங்கள் சொன்னோம், இல்லை, அது தவறு. நீங்கள் ஆரம்பம் முதல், என்று இந்த புலட் இயக்கம் ஆரம்பித்ததோ அன்று முதல் இன்று வரை நீங்கள் பொது மன்னிப்பு கேட்டேயாக வேண்டும். ஒரு மன்னிப்பு கேட்போம் நாங்கள் தீர்மானித்து விட்டோம் என்று சொன்னால், அதிலே நாங்கள் சில இறுக்கங்களையோ சில இதுகளையும் போட்டு நாங்கள் தடை செய்ய முடியாது. இந்தியாவிடம் மன்னிப்பு கேட்டோம். நான் யாழ்ப்பாணத்தான் என்ற முறையிலே வெட்கப்பட்டு முஸ்லிம்கள் மத்தியிலே மன்னிப்பு கேட்டேன். ஆனால் இந்த மகாநாட்டிலே தான் முதன் முறையாக ஒரு தமிழன் இன்னொரு தமிழனிடம் மன்னிப்பு கேட்டோம். அந்த அடையாளத்தை
வைத்துத்தான் இந்த ஐக்கியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வு பூர்வமான ஒரு உண்மையான அழைப்பை நாங்கள் எல்லோருக்கும் கொடுத்தோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் எவரையுமே விட்டு செல்ல விரும்பவில்லை. அந்த பாதையிலே நாங்கள் தான் அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லவும் இல்லை. நாங்கள் உங்களோடு நினைத்து வருகின்றோம், தோளோடு தோளாக நிற்க விரும்புகின்றோம், கைகோர்த்து ஒரு புதிய பயணத்தை ஆரம்பிக்க விரும்புகின்றோம் என்றுதான் இன்றைய நிகழ்வின் அடையாளம். பகைமை மறப்போம், நேசம் வளர்ப்போம், அன்பை வளர்த்துக் கொள்வோம். எல்லோருமே நண்பர்களாக தான் இருந்தோம். சில அரசியல் சூழ்நிலைகளுக்காகவும் அரசியல் கொள்கைகளின் அடிப்படையாகவும் நாங்கள் சில வேளைகளிலே நம்முடைய நட்பை விட்டு பிரிந்து விட்டோம். ஆனால் நட்பின் அடிப்படையில் உண்மையான ஒரு மண்ணின் விடுதலைக்காக போராடிய, குரல் கொடுத்த, தங்களை வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒவ்வொரு தமிழனின் நினைவிலே இன்று நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த மண்டபத்திலே ஒரு விசேஷமான பதம் ஒன்று, we progress with people, அதாவது நாங்கள் மக்களுடன் உயர்வோம். அந்த நிலைப்பாட்டை தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் மக்களுடன் உயர விரும்புகின்றோம். எங்கள் இயக்கத்துடனோ இல்ல மற்ற இயக்கமோ என்று பார்க்காமல், எந்த கட்சிகள் என்று வித்தியாசம் பார்க்காமல், சகல மக்களுக்காக எங்களுக்கு ஒரு கடமை உண்டு. நாங்கள் விதை நெல்லுகள், உழவன் அடுத்த போகத்துக்காக தெரிவு செய்து எடுத்து வைத்த விதை மணிகள் நாங்கள். என்று சொன்னால் புலம்பெயர்ந்த மக்கள், புலம்பெயர்ந்த தேசத்திலே எங்களை எடுத்து வைத்திருந்தார்கள். அங்கே பல பேர் அழிந்து போய்விட்டார்கள். அடுத்த போகத்துக்கு நாங்கள் போய் பங்களிக்கக்கூடிய அளவிலே எடுத்து வைத்த விதை நெல்லுகளா நாங்கள். Diaspora is not a threat. Diaspora is an asset. We have two powers. One is an intellectual power, the other one is an economic power. இன்று எங்களுடைய பிள்ளைகள் பல நாடுகளுக்கு, இந்த கேப் இயருக்கோ இல்லாட்டி ஹாலிடேலையோ வேறு பல நாடுகளுக்கு போய், ஆப்பிரிக்காவில், லாட்டின் அமெரிக்காவில் போய் பிள்ளைகள் உதவி செய்கிறார்கள், தொண்டு செய்கிறார்கள். அவர்களை நான் பாராட்ட விரும்புகின்றேன் பகிரங்கமாக. ஏன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் எக்ஸ்போஸ் பண்ணப்பட வேண்டும், அந்த பிள்ளைகள் உலகத்தை அறிய வேண்டும். எல்லாத்துக்கும் மேலாக இலங்கை தமிழர் சகல நாடுகளிலும் பங்களித்தோம். அந்த சொலிடாரிட்டி என்ற நிலைப்பாட்டிலே நாங்கள் அவர்களை பார்க்கின்றோம். ஆனால் இன்று எமது மண்ணிலே, எமது தாய்நாட்டிலே பங்களிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப்பட்டு வந்துள்ளது. அதனை எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் விசேஷமாக எடுத்து செல்வோம் என்றது ஒரு பெரிய கேள்வி. இங்கே மண்டபத்திலே பல அமைப்புகள், பல நண்பர்கள், தலைவர்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றார்கள். அவர்கள் எவ்வளவோ முயற்சியை எடுத்து வருகின்றார்கள். அது அவ்வளவரை நான் பாராட்ட விரும்புகின்றேன், வாழ்த்த விரும்புகின்றேன். உங்கள் முயற்சியை தொடருங்கள், நாங்கள் இணைவோம், ஐக்கியப்பட்டு செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றியாக உண்டு. நான் கடந்த மாதம் தான் யாழ்ப்பாணத்துக்கு, இலங்கைக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். அங்கே பலவிதமான சூழ்நிலைகள், அதை நீங்கள் பலவிதத்திலும் நீங்கள் அறிவீர்கள். ஆனால் 3 ஸ்தாபனங்களுடன் எனக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு பக்குவம் கிடைத்தது. ஒன்று லோக்கல் கவர்மெண்ட் அசோசியேஷன். அவர்கள் வருகின்ற ஜனவரி மாதம் நடக்க போகிற தேர்தலிலே பங்கேற்கின்ற சகல போட்டியாளர்களையும் அவர்கள் பயன்படுத்த விரும்புகிறார், ட்ரெயின் பண்ண விரும்புகிறார். அதிலே அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், தமிழ் பேசக்கூடிய இந்த முறையிலே நீங்கள் வந்து வடக்கு கிழக்கு மாகாணத்தில் உள்ள சகல கேண்டிடேட்ஸையும் நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்கள், செய்யுங்கள் என்று சொல்லி. இங்கே இருக்கின்றோம் 13 கவுன்சிலர்ஸ் இருக்கின்றோம், ஒரு சீஃப் எக்ஸிகூட்டிவ் இருக்கிறார் பேசில்டன் கவுன்சிலே. அதை விட அரசியலே நிச்சயமாக ஆழமாக பார்வை உள்ளவர்கள் எவ்வளோ பேர் இருக்கின்றார்கள். ஒரு டீமாக போகணும் என்று சொன்னால் நிச்சயமாக அங்கே வெற்றியை பெறலாம். சில வேளையிலே சில விஷயம் இங்கே உள்ளதே நாங்கள் அங்கே கண்டுதான் கொப்பி விட முடியாது. அடுத்தது வந்து இன்டர்நேஷனல் அலர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தாபனம். 2 புலம்பெயர்ந்த மக்கள் மத்தியிலும் அங்கே உள்ள மக்கள் மத்தியிலும் பல சேவைகளை செய்தார்கள். அதனுடைய அடிப்படையில் ரிப்போர்ட் வந்தது. அவர்கள் கேட்கிறார்கள், வெளிநாட்டில் இருந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டீமை கொண்டு வாருங்கள், எங்களுக்கு உதவி செய்யுங்கள். அடுத்தது இன்னொரு ஸ்தாபனம் லீட்ஸ். அடிப்படையிலே மக்கள் மத்தியிலே வேலை செய்திருந்தார்கள். இலங்கையிலே பிள்ளைகள் மத்தியிலே ஒரு சட்டத்தை, பிள்ளைகளுக்குரிய சட்டத்தை, பாதுகாப்பான சட்டத்தை உருவாக்குவதற்கு வழிகோடியவர்கள், அடிகோடியவர்கள் வெற்றியும் கண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட 3 பல ஸ்தாபனங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த ஸ்தாபனங்கள் எல்லாரையும் அதை விட அது தனிப்பட்ட முறையில் பங்களிக்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்க விரும்புகிறோம். இன்று நீங்கள் ஏற்றிய இந்த தீபங்கள் அங்கே உள்ள மக்களுக்கு ஒரு வெளிச்சத்தை, இருட்டிலே இருக்கின்ற மக்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பக்குவம் என்று நான் நினைக்கின்றேன்.
அங்கே இருக்கின்ற நான் சொல்வதற்கு எனக்கு எந்தவித தகுதியும் இல்லை. அங்கே வெளிச்சம் நிறைய இருக்கின்றது, பலவிதமான விளக்குகள் இருக்கின்றன. அதை நீங்கள் யதார்த்தமாக அறிந்து கொள்வீர்கள். உண்மையை நாங்கள் பேச வேண்டும். அங்கே சென்றோம், இங்கே வந்தோம், பேசிவிட்டு செல்கின்றோம் என்றதை விட்டு யதார்த்தமாக அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பங்களிப்பை நாங்கள் செய்ய வேண்டும். தாய் செய்து எங்கள் மக்களை பிச்சைக்காரராக்காதீர்கள். அவர்களை எப்படி மீன் பிடிப்பது என்று காட்டிக் கொடுங்கள். தினம் மீன் கொடுக்காதீர்கள் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட மக்கள் இது காட்டியே இருக்கின்றார். ஆனால் துக்கம், வேதனை. ஆனாலும் இன்று இந்த 5 இயக்கங்கள் என்ற நீதியிலே ஸ்தாபிக்கப்பட்ட அந்த அமைப்புகளின் அடிப்படையிலே அதை நம்பி வாழ்ந்தவர்கள், நம்பி வாழ்ந்து போராடி மடிந்து இன்றும் உயிருடன் வாழுகின்ற அந்த மக்களை நாங்கள் வாழ வைக்க வேண்டும். எவ்வளவு காலத்துக்கு அவர்கள் உயிர் வாழ்வார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஏன் அவர்களுக்கு இந்த சூழ்நிலை என்று சொல்லி கேள்வி கேட்கிறதுக்கு எங்கள் எவருக்குமே தகுதி இல்லை. ஆனபடியால் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் பங்களிப்போம் என்று சொன்னால், நாங்கள் நிச்சயமாக அவர்களை வாழ வைப்போம் என்று சொன்னால், இந்த நினைவு கூடல் அவர்கள் இழந்த அந்த சொந்தங்களின் ஆத்மாக்கள் சாந்தி அடையக்கூடிய ஒரு பக்குவத்தை நாங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனை நம்பிக்கை உள்ளவன் தான். அந்த அடிப்படையில் எந்த விதமான வித்தியாசமும் பாராமல், பேதம் பாராமல், எந்த விதமான ஹிடன் அஜெண்டாவும் இல்லாமல் ஓப்பனாக, ஒனஸ்டாக, உண்மையாக எல்லோருக்கும் அழைப்பு விட்டோம். நீங்கள் வந்தீர்கள், உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இது எனக்கோ அல்லது எங்களுடைய அமைப்புக்கோ கிடைத்த வெற்றி அல்ல, இது உங்களுக்கு கிடைத்த வெற்றி. உங்களிடமிருந்து பயங்கள் அகற்றப்பட்டன. நீங்கள் உங்கள் மக்களை சுதந்திரமாக நினைவு கூறக்கூடிய ஒரு அளவிலே இங்கே வந்திருக்கின்றீர்கள். இது மக்களுக்குரிய நகர் மண்டபம். இங்கே கவுன்சிலராக தெரிவிப்பவர்களுக்கோ மேயருக்கோ எம்பிக்கோ அல்ல, இது உங்களுடைய மண்டபம். அந்த அளவிலே இந்த மண்டபத்திலே இந்த ஒரு விசேஷமான நிகழ்வு முதன்முறையாக நடைபெறுவது என்று சொன்னால் அதில் நாங்கள் எல்லோரும் தான் பெருமைப்பட வேண்டும். இந்த ஏற்றிய 6 தீபங்கள் இந்த பொதுமக்களுக்காக ஏற்றப்பட்ட விசேடமான ஒரு உலகத்தில் அங்கே போடப்பட்ட பூக்கள் இவர்கள் எல்லாமே நாங்கள் சர்வசாதாரணமாக நாங்கள் செய்வதுதான். ஆனாலும் இன்று ஒரு மாற்றத்தை பாருங்கள். ஒரு வித்தியாசமான போக்கையோ நினைப்பையோ செயல்பாடை உங்கள் வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ளுங்கள் தான் கேட்கின்றோம். ஒன்றுபடுவோம், கைகோத்து பிரயாணம் பண்ணுவோம். எல்லா விதத்திலும் ஒன்று சேர வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பத்திலே கூட, குடும்பங்களிலே சௌரங்களுக்குள்ள கூட கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் குடும்பம் என்று வரும்பொழுது, ஒரு கல்யாண வீடோ செத்த வீடு ஒன்று வரும்பொழுது எல்லாரும் ஒன்றாக வருகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே அதனை பயன்படுத்தி நாங்கள் ஒன்றாய் பயணம் செய்வோம். நாம் என்றும் ஒன்றாய் இல்லையே எமக்கு விடுதலை என்றும் இல்லை. அந்த அளவிலே எவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் உணர்வு பூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக, உண்மையாக நாங்கள் பங்களிப்போம் என்று சொன்னால், பிள்ளைகளை தட்டி கேட்போம் என்று சொன்னால், நிச்சயமாக மற்றவர்கள் எங்களுடைய பங்காளிகள் என்று நினைத்து கொண்டு செல்வோம் என்று சொன்னால், இது எங்களுக்கு கிடைத்த பெரிய வெற்றி. என்னை பொறுத்தவரையிலே இந்த அமைப்புக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி என்று நம்புகின்றேன். என்னன்னா, அந்த மக்கள் அந்த வவுனியா மாநாட்டில் அவர்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானமும், அவர்கள் அந்த மாநாட்டை விட்டு செல்லும் பொழுது அவர்களுடைய பிரயாணம் ஒரு வித்தியாசமானதாக இருந்தது. பல பேர் என்னுடன் வந்து பேசினார்கள், உதவி செய்யுமாறு கேட்டார்கள், பல விதத்தை கேட்டார்கள். ஆனால் எப்படி நீங்கள் துணிந்து யுத்தம் இல்லை என்று சொல்லுவீர்கள் என்று சொல்லி, அது என்னுடைய நம்பிக்கை. இனிமேலும் அந்த மக்களை நாங்கள் ஏமாற்ற முடியாது. இனிமேலும் அந்த மக்களை நாங்கள் பகடக்காயங்களாக பாதிக்க முடியாது. புலம்பெயர்ந்த மக்கள் எங்களுக்கு, சொகுசு வாழ்க்கை வாழுகின்ற எங்களுக்கு, இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை நாங்கள் கடந்த ஒரு மாத காலமாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பிரிக்ஸ் வெளியிலே வந்த பிறகு இன்று இருக்கின்ற கட்சிகளுடைய தலைமைகள் எவ்வாறு அவர்கள் பயணிக்கின்றார்கள், எவ்வாறு ஒரு ஜனநாயக பகுதியிலே சில விஷயங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள, எல்லாத்தையும் கோப்பி பண்ணணும் இல்லை. ஆனால் எங்களால் முடிந்த அளவு சிறு துளி பெறுவதில்லை. எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் எங்கள் பங்களிப்பை கொடுக்கின்றோம் என்றதுதான் இந்த வீர மக்களுடைய தினம். ஒவ்வொரு மக்களும் வீர மக்கள் தான். அது புலத்தினால் மாத்திரம் அழைக்கப்பட்டு இருந்திருக்கலாம், இல்ல மாவீர தினம் என விடுதலை புலிகளால் அழைக்கப்பட்டிருக்கலாம். அதே போல டெலோவோ இபிஆர்லவோ வித்தியாசமான முறையிலே ஒவ்வொரு பேரை வைத்திருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு தமிழனும்
வீரமகன் தான். ஒவ்வொரு தமிழனும் வாழ்த்தப்பட வேண்டியவன், வாழ வைக்கப்பட வேண்டியவன், போற்றப்பட வேண்டியவன். இன்று துக்கத்துடன் நின்றாலும் அதில் ஒரு சந்தோஷம். ஏனென்று சொன்னால் எங்கள் மக்களை நினைவு கூறுகின்றோம். இவரை ஒற்றுமையாக, இவரை ஐக்கியமாக இங்கே வந்தோம், அவர்கள் நினைவு கூர்ந்தோம். அவர்கள் நினைவிலே, அவர்கள் விட்டு சென்ற அந்த பாதையிலே, அவர்களுடைய அபிலாஷங்கள், எதிர்பார்ப்புகள், ஆசைகள், விருப்பங்கள், அந்த பொதுநல நோக்கங்களிலே நாங்கள் பயணம் செய்ய நாங்கள் தயாராக வேண்டும். இன்று இந்த மண்டபத்திலே உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, பகைமையை மறந்து நேசம் வளர்த்து ஒற்றுமையாக எங்களால் வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நாங்கள் ஐக்கியமாகி சமாதானமான ஜனநாயகமான பாதையிலே நாங்கள் செல்வோம் என்று சொன்னால் அது எல்லோருக்கும் கிடைத்த வெற்றி. இன்று நாங்கள் இந்த செலுத்திய அஞ்சலிக்கு ஒரு மதிப்புண்டு, ஒரு மீனிங் உண்டு என்று சொல்லலாம். அந்த அளவிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன், உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகின்றேன். அதே போல பல பேர் எங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து தொலைபேசி மூலமாக எங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டார்கள். ஃபேஸ்புக்லேயோ பல இதில் இருந்தார்கள். விசேஷமாக எங்களுடைய தோழர்கள் ஜெர்மனில இருந்து, சுவிஸில் இருந்து, பிரான்சில் இருந்து, ஆஸ்திரேலியாவில இருந்து, கனடாவில இருந்து பல பேர் இங்கே வர முடியாத சூழ்நிலையில் இருந்தார்கள். அவர் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகின்றேன். அதே போல விசேஷமாக எங்களுடைய மக்கள் இலங்கையிலிருந்து, எங்களுடைய தலைவர் இலங்கையிலிருந்து அவர்களுடைய வாழ்த்து செய்திகள், அவருடைய எதிர்பார்ப்புகள், அவர்களுடைய ஆசைகள், விருப்பங்கள் எல்லாமே நாங்கள் இங்கே பலப்பட வேண்டும், நாங்கள் இங்கே ஐக்கியப்பட வேண்டும். ஆனபடியால் தான் டிஎன்ஏ என்ற ஒரு அமைப்பை நாங்கள் நம்புகின்றோம். அந்த தலைவர் வழிநடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அதில் எந்தவித மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் இந்த புளோட் அமைப்பு பங்களிக்காது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக பகிரங்கமாக சொல்ல விரும்புகின்றோம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு விடுதலை வேண்டும், எங்களுக்கு நிம்மதி வேண்டும், எங்களுக்கு சமாதானம் இது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இங்கே ஐக்கியப்பட்டு அங்கே உள்ள மக்களுக்கு தகுந்த ஆலோசனைகளோ பக்கபலமாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயம் வெற்றி பெறலாம். இந்த மக்களுக்கு செய்த அஞ்சலி இங்கே ஒரு அர்த்தம் இருக்கும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி குறிப்பிடப்படுகிறேன். நன்றி. மிக்க நன்றி மதிப்புக்குரிய கவுன்சிலர் போஸ் தினேசன் அவர்கள். இந்த வீர மக்கள் தினத்தின் இன்றைய ஏற்பாட்டு குழுவின் தலைமை பொறுப்பையும் அவரை பொறுப்பேற்றிருக்கிறார். மிகச்சிறப்பாக இதே நியூஹாம் பகுதியிலே 3 முறை தொடர்ச்சியாக கவுன்சிலராக 3 முறை, 5வது முறை, இங்கே 2 முறை நான் போய்விட்டேன். 5 முறைகள் தொடர்ச்சியாக, அது ஒரு பெரும் சாதனை. தொடர்ச்சியாக இதே மாநகராட்சி மன்றத்திலே கவுன்சிலராக தொடர்ந்து பணியாற்றியிருக்கிறார். இந்த மாநகராட்சியினுடைய மேயர் பதவியையும் அவர் இடைக்கால பொறுப்பையும் ஏற்றிருக்கிறார். தொடர்ந்து பல பணிகளில் இணைந்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளையும் நாம் சொல்ல கேட்டோம். அந்த சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிச்சயம் காண வேண்டும். அதில் அவர் குறிப்பிட்டது பிளாட்டினுடைய 8வது தேசிய மாநாட்டிலே கடந்த மாதம் வவுனியாவில் நடைபெற்ற பொழுது தம்மால் இழைக்கப்பட்ட அனைத்து தவறுகளுக்கும் ஒரு மன்னிப்பு, அதைத்தான் சொன்னீர்கள். அவன் தவறு என்பதை குறிப்பிட மறந்துவிட்டீர்கள். தெரிந்தோ தெரியாமல் இணைக்கப்பெற்ற அத்தனை தவறுகளுக்காகவும் பிளாட் இயக்கம் தனது பகிரங்க மன்னிப்பை மக்களிடம் கோரி நிற்கிறது என்ற மாநாட்டில் இருந்து தொடர்ச்சி தான் மீள அவர்களை இயக்கப்பட்டது என்பதையும் இங்கே ஒரு முறை குறிப்பிட்டு நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஒரு சிறிய ஒரு ஆடல் பகுதி அதை சுவைத்தபடியே இன்றைய 33வது ஆண்டின் கருப்பு ஜூலையிலே 27வது ஆண்டின் வீர மக்கள் தினம் அனைத்து மக்களையும் அனைத்து இயக்கங்களையும் ஒருங்கிணைத்து போராடிகள் என்ற ஒரே ஒரு திரையில் இணைவதற்கான முயற்சியோடு நாங்கள் தொடர்ந்து நகர்ந்து கொள்கிறோம். இதே வேளையில் சுவிட்சர்லாந்திலிருந்து மதிப்புக்குரிய தீபன் அவர்களிடம் இன்று பயணித்து இந்த மண்டபத்தில் இணைந்திருக்கிறார். அமெரிக்காவிலிருந்து திரு மதிப்புக்குரிய கோபி அவர்களிடம் இணைந்திருக்கிறார்கள் என்று பலர் இணைத்து எழுதியிட்டு சில மாற்றங்கள் இடம்பெற்றது. ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சியின் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களோடும் இந்த நிகழ்ச்சி இப்பொழுது நமது ஊடகம் டிவி பாமுகம் தொலைக்காட்சியிலே நேரடியாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. யாராவது பார்க்க விரும்பினால் நண்பர்களுக்கு இதை டெக்ஸ்ட் பண்ணலாம். firstaudio.net FIRST first 1 முதல் ஒலி audio AUDIO.net என்ற இணைய தொலைக்காட்சியிலே இப்போது இது நேரடியாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்ற செய்தியையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நாம் ஒரு ஆடல் பகுதிக்கு வருகிறோம்.